ஹலோ காய்ஸ். இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். இது எப்போயே கொடுத்தது. ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு அது வேறு சேனலில் போடுறேன். கண்டிப்பாக அவங்க கோவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சாரிடா, என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. காலேஜ் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. டைமே இல்லை. காலையில் 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 7 மணிக்கு வர மாரி தான் இருக்குது. அப்புறம் வந்தோடனே டயர்டாக வேறு இருக்குது. இங்கே வீட்டில் வேலை ஆளுங்க இருப்பாங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது? அதனால தான் என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. ஸோ சாரி ஓகேவா? இவங்க மந்த்து ஃபஸ்ட்டில் சொன்னாங்க, மந்த் லாஸ்ட்டில் தான் ரெக்கார்டே பண்ணுறேன். இது எப்போ வரும்னு கூட தெரில. ஸோ வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, ஓகேவா? ஃபஸ்ட்டு சேனலில் இன்னும் ஒரு 10-15 சப்ஸ்கிரைபர் வந்தால் 1K வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ 1K ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், ஓகேவா? சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் வந்து இப்போ கரண்ட்டில் என்ன ஓடிட்டுருக்கு? ஆடி மாதம். இங்கே வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஓகே? இப்போ என்னென்னா பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அவங்களாம் இப்போ வந்து கொரியாவில் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து கன்சீவாக இருக்கீங்க, ஓகே? உங்களுக்கு வந்து ட்வின்ஸ்ன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி 5 பசங்க இருக்காங்க. 5மே பசங்க, ஓகே? உங்களுக்கு வர ஒரு இது, இவங்கள மாதிரி 7மே பசங்களாம் ஆகிடுமோன்னு உங்களுக்கு ஒரு பயம். அவங்க சொல்கிறவங்க எல்லாருமே பையன்தான் இருப்பாங்க. பையன்தான் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க, வயிறு இப்படி இருந்தால் பையன்தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதேமாரி சொல்லி இவங்க பயம் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா வீட்டில், அதாவது இந்தியாவில் இருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து கொரியாவில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வீடியோ கால்ஸ் வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? வீடியோ காலில் மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பசங்க வந்து உங்கள் கூட வந்து 2 பசங்க இருக்காங்க, ஓகே? இப்போ அந்த 2 பசங்க யாருன்னா, ஒருத்தன் வந்து நம்ம சுகாவோட பையன், அமைதியான பையன். அப்புறமேட்டு ஆரமோட பையன், ஓகே? அவங்க 2 பேருமே கொஞ்சம் மெச்சூர்ட். அதனால தான் கொஞ்சம் சேட்டை எதுவும் பண்ண மாட்டாங்க, ஓகே? அதனால வந்து நீங்கள் வந்து கூடவே வச்சுருக்கீங்க. அமைதியான பசங்க, ஓகே? அதனாலேயும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஒரு இது மானிட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மானிட்டரில் தெரியுறீங்க, ஓகேவா? கொஞ்சம் நல்லா பெரிய ஒரு இதே. அப்போ வந்து நீங்கள் வந்து கால் நீட்டி போட்டுட்டு அந்த சாரீலாம் வேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9th மந்த்து. அதனால நீங்கள் வந்து இது ஆடி மாதம்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்துட்டீங்க. கையிலலாம் நிறைய வளையல்லாம் போட்டிருக்கீங்க. அப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுறட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து டேப்பில் தான் பேசுகிறீங்க, ஓகேவா? அப்போ வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீ என்ன? சாப்பிட்டேன். அம்மா இப்போ தான் ஜூஸ் கொடுத்துட்டும் போனாங்க. நாள் ஃபுல்லாக வெறும் சாப்பிட்ற வேலையும் அது வந்து வாமிட்டாக எடுக்கிற வேலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டில் உனக்கு வாமிட் வந்துட்டுருக்காடி அப்படின்னு சொல்லிக்கிறேன். அங்கே இருக்கும் போதே அப்படி தான் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெருமூச்சு விடுறீங்க. அப்போ வந்து சரி விட, இன்னும் ஒரு 15 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. ஹயாங் 15 நாள் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 15 நாள் போகிறதுக்கு எனக்கு கட்டுப்பாச்சு. எப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மக்கள் லென்ஸ்லாம் அப்படியே கேட்குதுங்க. அவர் தான் சொல்கிறாருல, இன்னும் 15 நாள். மேபி நான் வந்து இங்கே உங்கள் பிள்ளைங்க பெற்றுட்டு கூட வருவேன், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து இப்போ வாய் அடிக்கிற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து
ஆமாம், வாய் தான் அடிக்கிறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னு பழைய பையன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஏய் அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா பேசிட்டீங்க, தானான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களோட வாய்ஸ் அந்த இதை கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஏன் அப்படி பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி போகலாமா? அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு வந்து எந்த இது உங்களால் பேசவே முடியாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் உங்களுக்கு பேச்சும் போயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் தான் உங்களுக்கு பேச்சும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிடிஎஸ் மெம்பர்ஸை நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்றத பார்க்கலாமா? நீங்கள் வந்து உங்கள் அப்பா கூட வந்து இங்கே வந்து ஒரு இதுக்கோசரம் வந்திருப்பீங்க. ஒரு கான்சர்ட், அதாவது பரதநாட்டியம் வந்து கிளாசிக்கல் டான்ஸஸ்க்கோசரம் கொரியாவில் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அங்கே வந்து அந்த இப்போ கேபாப் அதே மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட டான்ஸ், உங்கள் குரூப் ஆஃப் டான்ஸ் வந்து இருந்திருக்கும். அங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஆல்சோ இருந்திருப்பாங்க. சும்மா கான்சர்ட் பார்க்கலாம் அப்படின்றதுக்கோசரம் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் குடும்பமாக வந்திருப்பாங்க. அப்போ வந்து கேபாப்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கிளாசிக்கல் டான்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி உங்களோட அந்த நீங்கள் வந்து ஒரு பெரிய டான்ஸ் குரூப்னே சொல்லலாம். அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களோட அந்த இதை வந்து இங்கே வந்து கொரியான்லேயும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஜஸ்ட்டு ஃபார் இமேஜினேஷன். ஓகேவா? இல்லை லாஜிக்கே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட்டு ஃபார் இமேஜினேஷன். இது எல்லாமே இமேஜினேஷன் தான், இதில் எதுவுமே உண்மை இல்லை. ஓகே, அதை மைண்டில் வச்சுட்டு அடிக்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஓகேவா? இதில் விட்டேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் வருது, அந்த இடமே ஒரு மாதிரி அந்த பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸுக்கு வர அப்படியே ரெடியாகி அப்படியே வரீங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ சொல்லப்போனால் நீங்கள் உங்களோட குரூப் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சாரீ வந்து வேர் பண்ணியிருக்கீங்க. ரெட் கலர் சாரீ வித் கோல்டன் கலர் பார்டரோடு அப்படியே இது பண்ணிட்டு ஃபுல் அலங்காரத்தோடு அப்படியே வருவீங்க. அங்கே அந்த இடமே ஒரு மாதிரி பக்தி மயமாக ஆன மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் அப்படி பார்த்துருக்காங்க. அந்த ஸ்டேஜஸ் எப்படி ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து அந்த சாங்க்கு வந்து நீங்கள் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆடிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி வந்து அந்த நிறைய அந்த இல்யூஷனல் அந்த இது மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, நிறைய கை இருக்கிற மாதிரி நிறைய இது மாதிரியா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க. இங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலியெல்லாம் விஐபி. ஓகேவா? விஐபி சீட்டு அந்த அந்த இதுக்கு முன்னாடியே உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜுக்கு முன்னாடியே உட்காந்துட்ருக்காங்க. அந்த இதே ஒரு மாதிரி ஃபயர் பர்ஃபார்மன்ஸாகவே இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, இவ்வளோ நேரம் அந்த கேபாப் வந்து டான்ஸ் ஆடும்போது லைட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது. இப்போல்லாம் குடும்பம் பொண்ணுங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே, அதேமாரி அந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் குரூப்பில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. அப்புறமேட்டு சைட் டான்ஸர்ஸ் வந்து எப்போயுமே உங்கள் கூட சைட் டான்ஸர்ஸும் வருவாங்க. அவங்க இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் ஒரு 5 பேர். நீங்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு மெயின் லீட். இப்போ நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் லைஃப்பில் அவங்க 7 பேர் இருப்பாங்க. அவங்க கூடவே பேக் டான்ஸர்ஸ் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி உங்கள் இதுக்கும் இருப்பாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த டெவலப் அந்த கிளாசிக்கல் டான்ஸிங்கில் கொஞ்சம் டெவலப் பரதநாட்டியம் தான். ஓகேவா? இப்போ அப்படியே அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடியுது. இப்போ அப்படியே அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிக்கும்போது லைட்டாக அந்த அவார்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? அவார்ட்ஸ் கொடுக்குற சினாரியோ. ஒரு அவார்ட் வாங்குறதுக்கோசரம் தான் நீங்கள் வந்திருப்பீங்களே, இங்கே நாமினேட் ஆகிருப்பீங்களே. ஸோ அந்த இதுதான் காட்டிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இந்த அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அவார்டு வந்து யாருக்கு போகுதுன்னா, நம்ம இப்போ உங்கள் குரூப்புக்கு வர மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி கிஃப்ட்ஸ் அந்த இதெல்லாம் ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க.
இப்போ நீங்கள் இது பண்ணவும் நீங்களும் அப்படியே நடந்து வரீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி அங்கே உங்கள் கேர்ள்ஸ், அதாவது அந்த மற்ற 9 பேர் வந்து முன்னாடி கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களோட பின்னாடி வந்து அப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஓகேவா? சாரி, ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவங்க 7 பேருமே அதாவது அவங்க 9 பேருமே அப்படி சிரிச்சுட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி அந்த ஸ்மைல் வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்குது. எல்லாருக்குமே அழகாக இருக்குது. லைக் அந்த அந்த ஹெவி மேக்கப், அதாவது மேக்கப்னு சொல்லும்போது ஒரு மாதிரி அழகாக கலையாக இருக்கும்ல அந்த மாதிரி அப்படியே எல்லோரும் மேக்கப்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அப்போ வந்து அந்த அவார்ட்ஸ்லாம் அப்படியே உங்கள் கையில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு எல்லோரும் அப்படியே அதை வந்து அப்படியே அவார்டை வந்து மேலே அப்படியே லிஃப்ட் பண்ணி காட்டுறீங்க. ஓகேவா? அப்போ வந்து அப்படியே லீட்ரு, அதாவது அந்த டீமோட கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்பீக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. அப்போ வந்து ஏன் என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வந்து அப்படியே கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து வாங்கி அவங்களோட அந்த அருமை பெருமைலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் அந்த பொண்ணு பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிடிஎஸ் மியூசிக்கு ஒரு க்யூரியஸ் அவங்க ஃபேமிலிக்கும். நிறைய பேருக்கு வந்து க்யூரியஸு, ஏன் அந்த பொண்ணு பேசலை, அவங்க தானே லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து பேசி முடிச்சுட்டு பவ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ வந்து ஏம்மா பேசலை அப்படின்னு இல்லை அவங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஓ சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே எல்லோரும் அப்படியே நடந்து வரீங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே சீட்டில் அப்படியே உட்காருங்க. இந்த டான்ஸர்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு இதுலேயே சீட்டில் உட்காருங்க. அங்கே வந்து விஐபி அந்த இது இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் தனியாக இருப்பாங்களே, பட் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு செப்பரேஷன் இருக்கும்ல. இதேமாரி இருக்கும்போது பிடிஎம்ஸ் 7 பேருமே உங்களையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்னடா அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் அப்புறமேட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வந்து இந்த பொண்ணு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சொல்கிறாங்க. அப்போ வந்து எந்த பொண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்து ஏதோ ஒரு 7 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மறைக்கிறாரு. அப்படின்ட்டு அப்புறம் என்னடா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, நாங்கள் சொல்கிறது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து லைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு என்னடா ஒரு பொண்ணை மட்டும் தான் காட்டுறீங்க, டேட் விளாடாதீங்க, இதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. டேய் உண்மையுமே சொல்கிறீங்களாடா? ஆமாப்பா, எங்களுக்கு அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னடா அப்படின்னு சொல்லும்போது அவங்களே இந்தியன்ஸ்ன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய தகராறு ஆகிடும், கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். டேட் உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கு, இவன் மாஃபியா இருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்னடா மாஃபியா இருக்கீங்க, இன்னும் ஆகலை, உங்களுக்கு தான் எங்களோட பவர் அதிகம். ஸோ நீங்கள் நினச்ச எது வேணால் நடக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் எங்களுக்கு எங்கள் 7 பேத்துக்கும் வேணும், மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகா வந்து ஒரே வார்த்தையில் போட்டுறாரு. ஓகேவா? அப்போ வந்து சுகா ஸ்வாகாக பேசுகிறேன்னு ஏன்டா பட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ற, கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது டேட், நீங்கள் எந்த பொண்ணு பார்த்தாலும் நாங்கள் இனிமேட்டு மேரேஜ் பண்ண மாட்டோம், அந்த பொண்ணுனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஊரில் என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த அவார்ட் ஷோஸ்லாம் முடிஞ்சு ஒரு நைட்டு வந்து ஒரு 11:30 மாரி. ஓகே, 11:30 மாரி எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு வேன், அதாவது ஒரு காரு, ஒரு கொஞ்சம் நல்ல வேனு, நல்ல பெரிய வேனு, அதில் வந்து வரிசையாக ஏறுறீங்க. நீங்கள் தான் பின்னாடி நிற்கிறீங்க. ஓகேவா?
அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து, அம்மா நானும் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது வந்து ரொம்பவே பெரிய வேன், ஒரு பஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் 10 பேர், அப்புறமேட்டு உங்கள் பேரண்ட்ஸ், கொஞ்சம் பேரோட பேரண்ட்ஸ் வந்து வந்திருப்பாங்க, கொஞ்சம் பேரோட பேரண்ட்ஸ் வந்து வந்திருக்க மாட்டாங்க. அங்கே அப்படியே அந்த இதில் வந்து அப்படியே போய் நடுவில் வந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஓகேவா? நீங்கள் வந்து விண்டோ சைடு உட்காந்துருக்கீங்க, உங்கள் அப்பா வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த அந்த இதெல்லாம், அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அப்படியே உங்கள் கீழே, அதாவது இப்போ பஸ் வந்து ஒரு சைட் போட்டு இருக்குன்னா வரிசையாக ஒரு 7, 8 கார் வந்து போகுது. நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. அங்கேருந்து பிடிஎஸ் மிஸ் அப்படியே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க 7 பேருமே. நீங்கள் வந்து அவங்களோட பார்த்துட்டு அந்த காரையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த காரும் அப்படியே உங்கள் பஸ்ஸுக்கு ஏற்ற மாரியே, அதாவது பிடிஎஸ் மிஸ்ஸோட கார் மட்டும் உங்கள் பஸ்ஸுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் ஸ்லோவாகவே போகுது. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களோட கண் வந்து இமைக்கவே இல்லை. அவங்க 7 பேரும் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சடனாக திரும்பி ஏறீங்க. அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேருமே பண்ணுறாங்க. ஓகேவா? திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்புறமேட்டு உங்கள் அப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேவா? அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணது அப்படியே போகிறாங்க. அந்த பஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு தான் வராங்க. ஆனால் யாருமே கண்டுக்கலாம் அவங்களுக்கு. அந்த ஒரு கார் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வருது, நம்ம வீட்டுக்கு ஒரு காரு. இப்போ வந்து அந்த பஸ் வந்து அப்படியே போயிட்டு ஒரு ஹோட்டல் முன்னாடி வந்து நிற்கிது. அப்படியே அந்த ஹோட்டல் முன்னாடி உள்ளார வந்து நீங்கள் 7 பேர், அதாவது நீங்கள் 10 பேர், அப்புறமேட்டு உங்கள் அப்பா பேரண்ட்ஸில் எல்லாருமே வராங்க. என்னம்மா நாளைக்கு தெரியும்ல, நாளைக்கு வந்து 12 வந்து ஃப்ளைட்டு, நீ வந்து வந்துடு. ஓகேவா? நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே டேட் அப்படின்னு சொல்லிட்டு சைன்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்களாம் இங்கே குரூப்பாக தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து எனக்கு தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படி பார்க்குறா. என்னடி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 7 பேர் வந்து பார்த்தாங்க. என்னடி ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். சீச்சி பிரச்சனைலாம் இல்லை, அவனை நினச்சிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, பார்க்க வந்து கொஞ்சம் ஜென்யூனாக அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னடி, அவங்க 7 பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு தனி ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி ஃபீலிங் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன, யார லவ், எதோ லவ்வாக இருக்கா, க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருத்தர்னு என்னால் சொல்ல முடியல, அவங்க 7 பேருமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சைகை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து 7 பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் வந்து இது பண்ணி ரைட் பண்ணுறீங்க. ஏன் மகாபாரதத்தில் கூட தான் அவங்களுக்கு வந்து 5 ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு அவங்க ஃபோனில் வந்து டைப் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு. அது வந்து ஜஸ்ட் அந்த அதெல்லாம் பழைய காலம். இப்போல்லாம் அப்படி இது பண்ணால் தப்பாக பேசுவாங்கடி அப்படின்னு. எனக்கு தெரியாது, எனக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து இது இப்படி இருந்தால் என்ன தப்பு, வயன் உங்கள் அப்பான்னு அவ்வளோதான் ஏதோ பண்ணிவிடுவார் ஒன்று அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி காட்டுறீங்க. அப்போ வந்து என்னமோ பண்ணிடி, நைட்டு ஃபுல்லாக அவங்களே நினச்சிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண போகிறேன் நீ படுறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க. ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுத்து ஃபோனை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸ் டோனில் சொன்னோடனே நீங்கள் வந்து படுத்துக்கிட்டே அவளை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹக் பண்ணால் தான் தூக்கமே வரும். ஃபஸ்ட்டு யாரையா ஹக் பண்ணால் தான் தூக்கம் வரும். இப்போ வந்து அப்படியே அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஒரு
10:30 போலயே நீங்கள் வந்து அங்கே இதில் இருக்கீங்க, ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. அப்படியே பார்க்குறாங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து ஒரு தூரத்தில் ஒரு கார்கிட்ட அப்படியே நின்றுட்டு குரூப்பாக நின்றுட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து நின்று அந்த இதில் வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல், அதேமாரி தான் சொல்லணும். ரொம்ப ட்ரெடிஷ்னல்லாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸர் அந்த சாரீ கட்டுறது அந்த இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபேன்சியாக தான் இருப்பீங்க. லைக் இந்த இது ரொம்பவே அந்த இது மாரிலாம் பண்ண முடியாது, சுடிதார் நார்மலாக வேர் பண்ணுவீங்க. ஓகேவா? கொஞ்சம் இங்கிலீஷ் அப்புறம் வேறு லாங்குவேஜ் ஒரு 3-4 லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அது பேச தெரியும், ஆனால் ரைட் பண்ண தெரியாது அந்தளவுக்கு. இப்போ அப்படியே நீங்கள் குரூப்பாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து அமைதியாக ஒரு மாதிரி சைகை காட்டிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் லாஸ்ட்டாக தான் போகிறீங்க, கிளம்பி போகிறீங்க. உங்கள் அப்பா கூட அப்படியே உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. சடனாக என்ன தோணுச்சுன்னு தெரியல, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் எடுக்கிற அந்த சைடு வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஐஸ் வந்து ஒரு மாதிரி ஏதோ தேடுற மாதிரி ஒரு இது, ஓகேவா? அது தெரியுது, என்ன நம்மளாம் தேடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் உனக்கு என்ன மக்காடா நீனு, நம்மளை எப்படா தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், யாரையா தேடுற மாதிரி தான் அந்த பொண்ணோட ஐஸ் இருக்குது அப்படின்னு. எப்போ இருந்துடா நீ அந்த பொண்ணுங்களோட கண்ணை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்ட, பொண்ணுங்கள்னாலே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்தா மற்றவங்களால கலாய்க்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த பொண்ணை பார்த்தா தானாக வருது ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு சொல்கிறாரு. வரும்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் உங்கள் ஃபீச்சர் வந்து மறையிற வரைக்குமே அங்கே பார்த்துட்டே தான் போகிறீங்க. ஆனால் பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து அவங்க யாரோ நின்றுட்டுருக்காங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. அது பிடிஎஸ் மெம்பர்ஸா அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? இப்போ அப்படியே போய் ஒரு 4-5 நாள் கழித்து நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் ரூமில் வந்து அந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ரூமில் வந்து இந்த பரதநாட்டியம் அந்த இதெல்லாம் போனது அவார்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து நீங்கள் பரதநாட்டியம் போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ரூமில் இருக்கீங்க, கொஞ்சம் பெரிய வீடு தான், ஓகேவா? உங்களுக்கு வந்து அப்பா அம்மா அப்புறமேட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு வந்து கிராண்ட்பா இருக்காங்க, ஓகேவா? மற்ற யாரும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, இவங்க தான் இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த ரூமில் வந்து உட்காந்துட்டு அந்த உங்கள் ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதான் ரப் பண்ணி தோட்டிகிட்ருக்கீங்க. ஓகே, இப்போ ரப் பண்ணி தோட்டிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து வந்தது ஒரு 2 நாள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறமேட்டு மறந்துருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. இப்போ கீழே பார்த்தா நிறைய இந்த கார்லாம் வர மாதிரியே, கார்லாம் வந்து நிற்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. நீங்கள் வந்து இப்போ எப்படி போட்டிருக்கீங்க, ஒரு அனார்கலி மாதிரி கொஞ்சம் கிராண்டாக ஒரு மாதிரி போட்டிருக்கீங்க. கிராண்ட் மீன்ஸ் அந்த நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி ரெட் கலரில் போட்டிருக்கீங்க. ரெட் வித் அந்த ஒரு மாதிரி நல்லா டிசைனாகவே போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஷால் வந்து வேர் பண்ணல. உடனே ஷால் வந்து வேர் பண்ணிவிட்டு அப்படியே என்ன இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டாக உங்கள் ஹேரை மட்டும் ஒரு கொஞ்சம் எடுத்து அப்படியே கிளிப் பண்ணிட்டு வரும்ல ஒரு இதுக்கு. உங்களுக்கு வந்து ஹேர் வந்து எவ்வளோ இருக்குன்னா கொஞ்சம் உங்கள் நீஸ்க்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும், கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு முடி நீட்டாகவே இருக்கும். இப்போ அப்படியே வரீங்க, வந்து அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்து உங்கள் அப்பா அம்மாலாம் அப்படியே அவங்க 2 பேரும் சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே வந்து உங்கள் தாத்தா பாட்டி வந்து அங்கே வந்து உட்காந்து அங்கே ஏதோ உங்கள் பாட்டி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் தாத்தா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே அந்த கார் வர சவுண்டு கேட்டு எல்லோருமே அப்படியே வந்து நிற்கிறாங்க சோஃபா கிட்ட. இங்கே வந்து பார்த்தா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் அப்போ தான் ஸ்டேர்ஸில் மேலேருந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க.
நீங்கள் வந்தோடனே பார்க்குற ஃபேஸஸ் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட தான். அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே பின்னாடி வந்து அவங்க அப்பா அம்மா வராங்க, அப்புறமேட்டு அவங்க பாட்டி தாத்தா வராங்க. அப்படியே வந்து அப்படியே பார்க்குறாங்க, வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இது வந்து சின்ன வீடு மாதிரி தான் தெரியுது, ஓகேவா. நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. அப்போ வந்து வாவ் செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கம்னர்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க, ஓகேவா. இந்த கொஞ்சம் வராண்டா மாதிரி. அப்போ வந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னு சொல்லணும். சரி உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னடா யாருன்னு தெரியாதவங்க உள்ளார கூப்பிட்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் கல்ச்சர் இவங்களோட கல்ச்சர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் உள்ளார வராங்க. அங்கே வந்து பிடிஎஸ் மிஸ் வந்து 7 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்புறமேட்டு அவங்க அப்பா அம்மாவும் அவங்க பாட்டி தான் உட்காடுறாங்க. யார் நீங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க, யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து சவுத் கொரியாவிலேருந்து கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு பாருங்க எப்படி புழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க வந்து சின்னுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ வந்து கம்முனுடா வேணாமாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேணும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தேங்க. அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், அந்த இதுலேயே தெரியுமே. நாங்கள் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த சவுத் கொரியாவில் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்னால் நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா மொக்க வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமின் வந்து ஷுகா கிட்ட சொல்கிறாரு. கம்னர்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை என் பசங்க வந்து உங்கள் பொண்ணை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து நிற்கிறீங்க ஒரு மாதிரி. உள்ளார இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் உள்ளார இருப்ப சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். கம்னர்டா. இல்லை அந்த பொண்ணு இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் பார்க்குறீங்க. அது என்னென்னா என் பசங்க வந்து உங்கள் பொண்ணை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஒரு கோவத்தோடு சொல்கிற மாதிரி இருக்குது. என் பசங்களுக்கு வந்து பொண்ணை வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. ஸோ என் பசங்களுக்கு உங்கள் பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட்டுப்படம் சொல்லிடுறாங்க. இல்லை பசங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவங்க தான் என் பொண்ணோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க 7 பேரையும் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்க்குறீங்க. என்ன மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கம்னருடா அப்படின்னு சொல்லிட்டு லைன்ஸ்லாம் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இல்லை சார் அதெல்லாம் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் என் பொண்ணுக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது. இப்போலாம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிற முடிவும் இல்லை, நான் வெளிநாட்டு மாப்பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணுறதா இல்லை, கண்ணு முன்னாடி என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீங்கள் இல்லைன்னா சவுத் கொரியாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சார் எங்களால் முடியாது, நீங்கள் பார்க்க பிஸ்னஸ் மேன்ஸ் மட்டும் நிறைய தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கள் பிடிஎஸ் மிஸ் வந்து இது பேசுகிறாங்க, கம்மியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுவும் 7 பேரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, அது எப்படி ஒரு இந்த ஜென்ரேஷனில் அப்படிலாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஏன்
உங்கள் கல்ச்சரில் உங்கள் இதில் உங்கள் புராணத்துலேயே சொல்லியிருக்காங்களே, மகாபாரதம் அந்த இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து 5 பேரை மேரேஜ் பண்ணியிருக்க மாதிரியா? அந்த இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு இது நான் புதுசாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சொல்லிட்டு அம்மா வந்து லா பாயிண்ட்டே எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு இது தானே, இது ஒன்றும் அவ்வளோ இது பெரிய இதெல்லாம் இல்லையே. வேணும்னா என் பசங்க வந்து நல்லவங்க தான். அவங்களுக்குலாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்லவங்க தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் இப்போ உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் வந்து என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போய் நிற்கிறீங்க. அப்போ வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்போ வந்து என் பொண்ணால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து 7 பேருமே சொல்கிறாங்க. அப்போ வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முழிக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க, பிடி மிஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா கூட வந்து அவங்க பாட்டியும் அவங்க பிடி மிஸ் பாட்டியும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா கூட வந்து பிடி மிஸ் தாத்தாவும் அப்புறம் உங்கள் தாத்தா அப்புறம் அந்த பாட்டி எல்லாருமே இப்படி கும்பலாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்து அப்படியே சிக்னல் காட்டுறாரு ஜின்னுக்கிட்ட. டேய் ஏன்டா என்னையே மாட்டி விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க. ஐயோ பார்வையாலே கொள்றாளே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து ஏன் அது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை கொஞ்சம் க்யூரியஸ் அப்படின்னு இப்போ நீங்கள் அதை பற்றி பேசியே டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இன்னும் அது என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் நல்லா ஒரு மாதிரி சைகை அவங்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க ஜின்னு. அவங்க 7 பேருமே உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க, இப்படி சைகையில் பேசுகிறது அதேமாரிலாம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அதை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் வேர்ட்ஸே யூஸ் பண்ண மாட்றாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு புரியுது. உங்களுக்கும் புரியுது. அவங்க இப்போ தான் கொஞ்சம் நேரம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே லைட்டாக சைக்கிள்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. உங்களுக்கும் பிடி மிஸ்க்கும் மேரேஜ் ஆகுது. நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிட்டு கொஞ்ச நாள் வந்து இங்கே பிடி மிஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஒர்க்கு அது இதுன்னு சொன்னதுனால சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த இயர்ஸ்லாம் ஸ்கிப் ஆகி உங்களுக்கு வந்து பசங்க வந்து பிறந்திருப்பாங்க. 5 பேர் பிறந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு இதுலேயே. ஃபஸ்ட்டு ஒரு இதுலன்னா இந்த கேப் ஒரு இது இல்லாமல் ஒரு வருஷம் அப்படி இப்படின்னு ஒரு கேப்போடு 5 பசங்க பிறந்திருப்பாங்க. ஓகேவா? ஏஜ் கேப் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு அந்த ஒரு வருஷம் அதேமாரி ஏஜ் கேப் இருக்கும். இதில் பெரியவங்க யாருன்னா அதாவது ஆரமோட பையனும் ஜின்னோட பையனும் தான் பெரியவங்க. மற்றவங்களாம் சின்ன சின்ன பசங்க தான். ஓகேவா? அவங்க 2 பேரும் ட்வின்ஸாக அதேமாரி பிறந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்வின்ஸாகவே பிறந்திருப்பாங்க. அப்புறமேட்டு இங்கே வந்து ஜேகப்போட பையனும் அப்புறமேட்டு ஷிகாவோட பையனும் வந்து ஒரு மாதிரி ஒன்றா பிறந்திருப்பாங்க. இங்கே வந்து அப்புறமேட்டு ஜிமினோட பையன் மட்டும் லாஸ்ட்டாக பிறந்திருப்பான். அந்த மாதிரி இப்போ வந்து வயசில் இருக்கிற அஃப்கோர்ஸ் நம்ம வியோட இதுவும் ஜங்குக்கோட பசங்க தான். ஓகேவா? ஒரு இது இருந்திருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அவங்களுக்கு ப்ளேஸ் அந்த ப்ரைவசி அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து மற்ற மெம்பர்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. இப்போ வந்து அப்படியே அந்த இதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சிட்டு
இப்போ வந்து என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? 7 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். ஓகே. உங்க பசங்களுக்கெலாம் ஃபஸ்ட்டு பையன் ஃபஸ்ட்டு 2 பேருக்கு வந்து 6 வயசு, அப்புறமேட்டு 5 வயசு, அப்புறம் 4 வயசு. ஜிமினோட பையனுக்கு 4 வயசு ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக ஒரு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிருக்கும். ஒரு குட்டி ஆக்சிடெண்ட் தான். உங்கள் நெக்கில் வந்து லைட்டாக கட் ஆகிருக்கும். அந்த ஆப்ரேஷன் வந்து அப்படியே பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா எப்படி சொல்கிறது, நீங்களும் பிடிஎஸ் கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி போயிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ மந்த் இருக்கும், ஒரு 6 அதேமாரியே மந்த் இருந்திருக்கும். சும்மா கிரேவிங்ஸாக இருக்குன்னு போயிருப்பீங்க. பிடிஎஸ் எனிமீஸ் வந்து அவங்கள வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மிரட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கழுத்துலேயே கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்கள வந்து நல்ல தாறுமாறாக கொன்னுட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக ஆழமாக பட்டதுனாலேயே ஒரு மாதிரி பிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப பயந்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்ச பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட்டால் என்னமோ அங்கே ஏதோ இருந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த இடத்துல ஏதோ டிஃபெக்டாக இருந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேச ஆரம்பித்து, இப்போ தான் உங்களுக்கு வாயை அடக்கவே முடியாது. நம்ம 7 பேத்தாலையுமே செம்ம வாயாடி அடிப்பீங்க. இப்போ இதை வச்சு தான் அப்படியே நினச்சி பார்த்தேன். அதாவது ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சுட்டு இப்போ நீங்கள் வந்து சரி எனக்கு தூக்கம் வருது, நீங்களாம் தூங்குங்க, நாளைக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஜின்னு சொல்கிறார். அப்போ வந்து என்ன ஜின் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து என்ன 15 டேஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லணும். ஆமாம் 15 டேஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ரெஸ்ட் எடு. ஆல்ரெடி டைம் வந்து என்ன, இங்கே வந்து 10:30 ஆகிடுச்சி அப்படின்னு 10 இங்கே வந்து 2 ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜின்னு சொல்கிறாங்க. வந்து இப்போ இங்கே தான் 10:30 ஆகுது. 10:30 ஆகுது. நான் எப்போ பேச ஆரம்பித்தேன், நீங்கள் எப்போ பேச ஆரம்பிச்சிங்க, போய் தூங்குங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா விட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக ஒரு 15 டேஸ் வந்து அப்படியே ஃபினிஷ் ஆகுது. அப்படியே முடியுது. அடுத்த நாளே அப்படியே பிடிஎஸ் மியூஸோட காசு வந்து அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகுது. வேகமாக வருது. ஒரு க்யூரியஸோடு வராங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க உங்கள் சோஃபாவில். ஓகேவா? அவங்க வராங்கன்னா தெரியாது, நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க ரிலாக்ஸாக. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து என்னன்னு தெரியலம்மா, லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற, வலிக்குதா? ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறீங்க. அப்போ வந்து ரொம்ப வலிக்குதா? இப்போ அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி நான் ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, மூச்சு வாங்கிட்டே சொல்கிறீங்க. அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அந்த பொருள்லாம் இப்போயே பேக் பண்ண அது ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போயே கீழே எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அம்மாவுக்கு தெரியாதா? இப்போ வந்து உங்களுக்கும் தெரியுது பேபி வந்து போர்ன் ஆக போகுது அப்படின்னு. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து நிறைய கார் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரியே சவுண்டு கேட்குது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எங்கே இருந்தால் ஒரு ஹாப்பினஸ் வந்ததுன்னு தெரில. உங்கள் ஃபேஸில் உள்ள ஹாப்பினஸ் தெரியுது. அப்போ வந்து அங்கே வந்து உங்கள் 2 பசங்களும் வெளியே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ஜோனோட பசங்களும் பையனும் அப்புறம் ரிஷிகாவோட பையனும் இருந்திருப்பாங்க அவங்க கூட. அவங்க வந்து வெளியே விளையாண்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கம்மா
அப்பாலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து அப்படியே ஹாப்பியாக லைட்டாக ஒரு மாதிரி ஏந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வலிக்குது. அப்படி சொல்கிறீங்க. அப்போ வந்து ஏய் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே ஓடி வராங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா எல்லாருமே அப்படியே கீழே அங்கே வராங்க, கும்பலாக வராங்க. நீங்கள் வந்து வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிட்டீங்க ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அப்போ வந்து ஏன்டி சிரிக்கிற, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க வந்து மாப்பிள்ளை எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தான் நாங்கள் இப்போ தான் வந்து என்னாச்சு? இல்லை தம்பி, காலையிலேருந்து வலிக்குது சொல்லிகிட்ருக்கா, அதான் எல்லா பொருளும் பேக் பண்ணிகிட்ருக்கேன், ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடி வையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜேகே வந்து அலைக்கா தூக்கிடுறாரு. வந்து பொறுமையாக தூக்கூடாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையிலே அடிக்கிறீங்க. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தூக்கிட்டு போகிறாரு. பொறுமையாக தூக்கிட்டு போய் அவங்க காரில் வந்து அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஓகேவா, காரில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. அங்கே வந்து பரபரன்னு எல்லாமே கிளம்புறாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் அப்படியே வராங்க. டேய் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே நிறைய கார் இருக்கும்ல, அப்படியே ஏறி அப்படியே எல்லோருமே அப்படியே போகிறாங்க. அங்கே பிடிஎஸ் மிஸ்ஸோட கார்லேயே எங்கள் அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. ஓகேவா, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் இங்கே வந்ததுலேருந்து டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உடனே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் கேட்குறாங்க. ஏன்னா டாக்டருக்கு வந்து பழக்கம் தானே, நீங்கள் இந்த ஊர் தானே, அதனால் கொஞ்சம் பழக்கம். அது டாக்டர் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வா வாயன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒன்றும் இல்லை கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஜேகேக்கும் தேங்கும் உயிரே இல்லை. அவங்க 2 பேரும் ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி வெறும் டேரியாக இருக்குது. அப்போ வந்து ஏன்டா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி ஐயா பயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க ஜேகேவும் சொல்கிறாங்க. ஜேகே நீ பயப்படுறியாடா, அசால்ட்டாக தூக்கிட்டு வந்த, அது வரைக்கும் பயம் தான், இப்போ தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அந்த இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 ஹார்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பேபி வந்து போர்ன் ஆகிருக்கு. 2மே பொன் குழந்தைங்க. அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி பிங்கிஷாக அழகாக இருக்காங்க. அப்படியே லைட்டாக செம்ம அழகு, கண்ணே பற்று போல். இவங்களுக்கு வந்து இங்கே வந்து தேங்கு மட்டும் ஹாப்பினஸ் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஹாப்பினஸ். இதுலேயும் இங்கே வந்து பிடிஎஸ்ஸோட அம்மா அப்பாவும் கூட வந்திருப்பாங்க. அப்பா இந்த குடும்பத்துக்கு ஒரு பெண் வாரிசு வந்துடுச்சுடா, 2 பொண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிடிஎஸ்ஸோட அப்பா சொல்கிறாரு. ஆமாங்க, நான் கூட நினச்சேன் இவனுக்கு 7 பேரை மாரியே 7 ஆம்பளை பிள்ளையை பெற்று போட்டுருவாங்க. பரவாயில்ல, நம்ம குடும்பத்துலேயே பொண்ணு குழந்தெல்லாம் பெற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த வீட்டு மகராசியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்குறாங்க. அம்மா அப்போ எங்கள் பசங்க, டேய் அவனு நம்ம வீட்டு மகராஜாங்களா அம்மா, நாங்கள் நீங்களாம் இனிமேட்டு என் கணக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து அதுக்கு 2 குழந்தைங்களையும் அப்படியே பக்கத்துலேயே பிள்ளைங்க வந்து ஜங்குக்கும் தயங்கும் அப்படியே கிட்டே வராங்க. அப்போ வந்து அம்மா அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாண்டா அழகாக தாண்டா இருக்கும். அப்போ வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரும் பசங்க 5 பேர் கீழே நிற்கிறாங்க. பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. இனிமேட்டு இவங்க 2 பேரும் என் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிள்றாங்க. அது கிள்ளக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட பையன் வந்து கையை முறுக்கி வச்சுக்கிறான். அப்படின்னு இங்கே பாருப்பா பொறுமையாக தொடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைட்டாக தான் பிஞ்ச் பண்ணியிருப்பான். நான் லைட்டாக தான் பிஞ்ச் பண்ணேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதாவது ஜிம்மின்னு பார்க்குறாரு. டேய் சும்மா தாண்டா பாப்பாவுக்கு வலிக்குந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து சொல்கிறாரு. தூக்கிக்கிட்டாரு அவர்.
அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, சரி வயன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஷி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் கூட ஆடி மாதத்துலேயே இப்போ பெற்றெடுத்துருவாருன்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஆடி மாதத்துல பெற்றா எதுவும் சொல்லுவாங்க இந்த ஊரில். எதாக இருந்தால் என்ன, எங்கள் பசங்க பொண்ணுங்க அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பிடி மிஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. உங்களை வந்து நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே படுத்துருக்கீங்க. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி தான் இருக்கீங்க. பிடி மிஸ்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் தலையில் ரப் பண்ணிட்டு வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வலிக்குன்னா என்ன பண்ணுறது, என்ன பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து பிள்ளை பார்க்குறத வந்து பழகிடுச்சின்னு சொல்கிற முதல் நீ தாண்டி. அப்படியா, இதுக்கெலாம் யார் காரணம்? நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. பார்த்து வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வலிக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் குழந்தைய வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அழகாக இருக்குதுங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இனிமேட்டு இவங்க 2 பேர் தான் நம்ம வீட்டோட பிரின்சஸ். அப்போ நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரும் கேட்குறாங்க. நீங்களாம் இந்த வீட்டோட பிரின்ஸுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அம்மா குயின், அப்போ நீங்கள் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. நான் கண்டிப்பாக இதேமாரி கண்டென்ட்ஸ்லாம் நிறையவே போடுறேன். வரும்டா, இனிமேட்டு நிறையவே வரும். நான் வந்து ஒன்று ஒன்றா போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் என்ன, எல்லோரும் சேஃபாக இருங்க.